அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நமது அன்புக்குரிய சகோதரி மதிப்புக்குரிய மேடம் ஞான்சி அவர்களுக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் விழாவிலே கலந்து கொண்டதற்கு நாங்கள் மிக மிக சந்தோஷப்படுகிறோம். அதே சமயம் ஞான்சி அவர்கள் செய்த சாதனைகளுக்காக அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக நாங்கள் யோசித்து எல்லாருக்கும் ஏழை பாழை அவன் இவன் யாரும் பார்க்காத எல்லாருக்கும் சேவை செய்து வர நம்முடைய அருமை சகோதரி மதிப்புக்குரிய மேடம் ஞான்சி அவர்களுக்கு இன்று முதல் தங்கவயல் ஜான்சி ராணி என்ற பட்டத்தை அம்பேத்கர் சேனா இயக்கத்தின் சார்பாக வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சியை அடைந்து கொண்டு எங்களுடைய அன்புக்குரிய மேடம் இன்னும் பல சேவைகளை செய்யணும், பல உயரத்தை தொடரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய அம்பேத்கர் சேனாவுடைய குழுவின் சார்பாக வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய அம்பேத்கர் சேனா சார்பாக ஜெய்பீம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இன்று முதல் எங்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் ஜான்சி ராணி அவர்களுக்கு எங்களுடைய அம்பேத்கர் சேனா சார்பாக மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இவர்களுடைய சேவை இன்னும் இந்த நாட்டுக்கு தேவை என்று எங்களுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக ஸ்ரீமகள் நான்சியுடைய பிறந்த நாளில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மதர் தெரேசா ட்ரஸ்ட் சார்பிலே ஸ்தாபகராக இருக்கிறதான மகளுடைய வாழ்க்கையில் இன்னொரு ஆண்டை நீர் கூட்டி கொடுத்தபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆயுசு நாட்களை பெருகச் செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இந்த நாளிலும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆண்டை கொடுத்து புதிய சகாப்தத்தை செய்யும்படி தேவனுடைய கர்த்தர் இவர்களுக்கு செய்த கிருபைகளுக்காக பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரேக நாமத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்வு துவக்கம் முதற்கொண்டு முடிய வந்தும் நேரே பொறுப்பு நடத்த வேண்டுமாய் கருத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆம். இன்னைக்கு அந்த மதர் தெரேசா பேரல ஒரு ட்ரஸ்டுக்கு சாதாரணமான நிகழ்ச்சியில அன்பு கொண்டதால் அந்த தாய் அகிலத்துக்கே அன்னையானார். பிள்ளை பெற்றுத்த ஒரு தாய்க்கு தான் அம்மா. ஆனா அந்த தாயை கருணை கொண்டதால் கடவுளானார். அன்பு கொண்டதால் உலகில் அனைவருக்குமே தாயான அந்த தாயாரே பெயரால் ஒரு அருமையான ட்ரஸ்ட் அன்னை தெரேசா பேரல் ட்ரஸ்டை துவங்கியும் இந்த மனித உரிமை கழக கோலார் மாவட்ட மகளிர் அணியின் தலைவியாக சிறந்திருக்கும் அன்பு சகோதரி நான்சி அவர்களுடைய சிறந்த நன்னாள் பொன்னாள் பிறந்த நாளில் அவர்களை வாழ்த்தி வணங்க பாரு நீங்க இருக்கிறீங்களா, அது நிறைஞ்ச வாழ்க்கை, மன நிறைஞ்ச வாழ்க்கை. அதுதான் தேவை மனிதனுக்கு. அவர் என்ன அன்பால ரொம்ப அழைப்பாரு. அப்பப்போ போன் பண்ணி நீங்க வரணும் ஐயா, கண்டிப்பா வரணும். அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டது நான் ஆர்விகுமார் சுதீஷ் சஞ்சனா அன்பரசன் போன்றவர்கள்லாம் அவர் அன்புக்கு அடிமையானார். அவர் அன்புக்கு கட்டுப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெண்மணி நான்சி அவர்களுடைய இந்த பிறந்த நாளிலே என்னையும் அழைத்து இங்கு ஒரு வாழ்த்துரை வழங்க வாய்ப்பு தந்தமைக்கு நான்சிக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். நன்றி கூறி அவர்களுக்காக ஒரு வாழ்த்து மலரை நாங்கள் தயார் செய்து எடுத்து வந்திருக்கிறோம். அதை என் சார்பிலும் சுதீஷ் சஞ்சனா KGF டிவியுடைய நிருபர் அவர்கள் சார்பிலும் அன்பரசன் விஜிலன்ஸ் டிவி அன்பரசன் அவர்கள் சார்பில் இந்த வழங்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸ்ரீ மகள் எனும் நான்சி, ஸ்ரீ மகள் எனும் நான்சி அன்னை தெரேசா அறக்கட்டளை நிறுவனர். இவர் அன்னை தெரேசா அறக்கட்டளை நிறுவனர். அன்பாலே அனைவருக்கும் அன்னையாக ஆனவர். எதால? அன்பால். பிள்ளை பற்றின ஒரு தாய்க்கும் தாயா இருப்பாங்க. அன்னைக்கு எல்லோருமே நான்சி ஜான்சி என்று கூப்பிடுவது எதற்காக? அன்பால் அனைவருக்கும் அன்னையாக ஆனவர்.
உதவும் கரங்களுக்கு உண்மையான சொந்தக்காரர். உதவுறது என்பது மனசிலிருந்து வரணும், அதுதான் உதவுறது. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர், உயரிய உள்ளம் படைத்தவர், உதவும் கரங்களுக்கு உண்மையான சொந்தக்காரர், உயரிய மனம் படைத்த ஸ்ரீமகள் எனும் நான் செய்வார். உயரிய மனம் படைத்த ஸ்ரீமகன் நான் செய்வார். மனித உரிமை கழகத்தின் மாநில தலைவர் இவர். இந்த மாநில தலைவர் இவர் மனித நேயமதை தங்க வயலில் விதைத்தவர். இந்த தங்க வயலிலே விதைத்தவர். மகளிர் உரிமைக்கு உரிமை குரல் கொடுப்பவர். நிறைய பெண்ணுங்க வெளியே வர்றதில்லை, பயந்துக்கு வீட்டோட இருப்பாங்க. ஆனா இந்த அம்மா அப்படியே ஒரு வீரம் வீரங்களை போட்டு மகளிர் உரிமைக்கு உரிமை குரல் கொடுப்பவர். மாண்புடன் செயல்படும் சிங்கப்பெண்ணியவர். மாண்புடன் செயல்படும் சிங்கப்பெண்ணியவர். எதற்கும் அஞ்சாத உள்ளம் அதை படைத்தவர். எதற்கும் அஞ்சாத உள்ளம் அதை படைத்தவர். எவரையும் எதிர்க்கும் வீரமங்கை இவர். அப்படிப்பட்ட ஒரு வீரமங்கை இவர். அநீதி நடந்தால் அங்கே இவர் இருப்பார். யாருக்குன்னு அநீதி நடச்சுன்னா கேட்கிற முதல் பெண்ணாக அநீதி நடந்தால் அங்கே இவர் இருப்பார். அஞ்சா நெஞ்சோடு துணிந்தே அதை எதிர்ப்பார். அதை துணிந்தே எதிர்ப்பார். இவர் நடக்கும் நடையினிலே கம்பீரம் தான் இருக்கும். அந்த ஜீன்ஸ் பஞ்ச் போட்டு அந்த ஓவர் கோட் போட்டு அந்த அப்படி அழகா நடந்து வந்தா நடக்கும் நடையினிலே கம்பீரம் தான் இருக்கும். நல்லோர்கள் இவரை போற்றி புகழ வைக்கும். தங்கவையில் கண்டெடுத்த மீசை இல்லா பாரதி. பாரதி தெரியுமா உங்களுக்கு? பெண் உரிமைக்காக, பெண் விடுதலைக்காக போராடியவன் பாரதி. பெண் அடிமை சங்கிலியை உடைத்தெறிய போராடியவன் பாரதி. புதுமை பெண்ணாக விளங்க வேண்டும் என்றவன் பாரதி. அஞ்சா நெஞ்சோடு எதையும் எதிர்த்திடு, முட்டிய மாதிரி என்று சொன்னவன் பாரதி. அப்படி தங்கவையில் கண்டெடுத்த மீசையில்லா பாரதி. தன்மானம் பெரிதெனவே நினைத்தே வாழ்பவர். தன்மானம் பெரிதெனவே நினைத்தே வாழ்பவர். பல்லாண்டு காலம் இவர் நலமோடு வாழ்ந்தார். இந்த தங்க வயலிலே பல்லாண்டு காலம் இவர் நலமோடு வாழ்ந்திடனும் பல தரப்பு மக்களும் ஜாதி மத பேதமின்றி பல தரப்பு மக்களும் வாழ்க்கையை வணங்கிடணும். அன்னை திரேசா போல், அந்த புனித அன்னை திரேசா போல் நற்பெயரை எடுத்திடணும், நல்ல பெயரை எடுத்திடணும். அன்பாலே வாழ்த்துகின்றோம். ஆண்டு பல நீ வாழ்க வாழ்கவென்று அன்போடு வாழ்த்தும் உள்ளங்கள் கவிஞர் தங்கவயல் ஆனந்தராஜ், சுதீர் சஞ்சனா, கேஜிஎஃப் டிவி, அன்பரசன் என்னும் பிரபு தங்கவையில் கண்டெடுத்த வீரமணி நான்சி புகழ், நான்சி புகழ், நான்சி புகழ், தங்கவையில் ஜான்சி புகழ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களின் சார்பில் எங்களின் சார்பில் வாழ்த்தி வணங்குகிறோம். வாய்ப்பளித்தமைக்கு எங்களின் சார்பில் நன்றி. ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த வழியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். மகள் ஸ்ரீமகள் நான்சி அவர்கள் இந்த நாளில் பிறந்த நாளில் பிரவேசித்திருக்கிறபடியால் அவர்களை வாழ்த்தும்படி நானும் என்னோடு இணைந்து வந்திருக்கிறேன். சுவிசேஷகர் வில்லியம் சாய் அவர்களும் நாங்கள் வந்திருக்கின்றோம். இவர்களுக்கு மதர் தெரேசா என்றதான ஒரு பட்டத்தை ஆல் இந்தியா கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரிஸ் அசோசியேஷன் அதனுடைய பிரசிடென்டா இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ஜேம்ஸ் பால், அதிலே நான் செக்ரட்டரியாக இருந்து பணியாற்றினேன். அப்பொழுது இவர்களுக்கு அந்த மதர் தெரேசா அவார்டை கொடுக்கிற பொழுது இவருடைய எண்ணங்கள், இவருடைய திட்டங்கள், இவருடைய தீர்மானங்கள் என்னவா இருந்தது என்று நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அதன் பிறகு இவர்களுக்கு அந்த மதர் தெரேசா என்கிறதான அந்த பட்டத்தை நாங்கள் வழங்கினோம். ஆனால் மதர் தெரேசா அவர்கள் என்ன செய்தார்கள் அதை குறித்து இவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவின் பணியிலே, கிறிஸ்துவின் அன்பிலே மற்றவர்களுக்கு அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட அவர்கள் அநேக மக்களை கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் வழிநடத்தினார்கள். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு அவைகளை அவர்கள் செய்தார்கள். அதற்கு மதர் தெரேசா என்கிறதான பட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அதே வண்ணமாக
இந்த இடத்துல ஸ்ரீமகள் நான்சி அவருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்த அந்த காரியத்தை பார்த்தோம். கொஞ்ச நேரம் எங்களோட பேசினேன்னா திடீர்னு ஒரு நாய்க்குட்டி வரும். அந்த நாய்க்குட்டி பார்த்த உடனே ஐயா ஒரு நிமிஷம் தான் பேசினே இருந்தேன். டக்குன்னு ஒரு பிஸ்கட் எடுத்து அதை கொடுத்துட்டு ஐயோ பசியா இருக்குது அப்படின்னு. அந்த ஒரு கரிசனை மகளுடைய ஸ்ரீமகளுடைய வாழ்க்கையில இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஆகினாலே இந்த விதமான மதர் தெரேசா என்கிறதான அந்த அறக்கட்டளையை துவங்கும்படியான ஒரு கிருபையை அருமையான ஸ்ரீமகள் நான்சிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் அவருடைய தரிசனம் என்னவா இருக்கிறதோ அதை செயல்படவும் அவர்களை நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவித்திரேக நாமத்தினாலே மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இவர்கள் பணியாற்றுகின்ற காரியங்களில் தேவன் அந்த மகளோடு கூட இருந்து வழிநடத்துவராக. ஆமென். ஸ்ரீமகள் நான்சி அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். 55 நீங்க சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம் சிஸ்டர். அப்படி இன்னும் நீங்க ஓட வேண்டிய ஓட்டம் நிறைய தூரம் இருக்குது. நிறைய காரியங்களை நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணோம். இந்த நேரில் கவிதையை அற்புதமா எழுதி அதை வாசித்த என் அன்பு சகோதரருக்கு என் உள்ளங்களிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு இணைந்து பயணித்த ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக பிரின்சிபால் சார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என் அன்பு சகோதரர் கேஜிஎஃப் டிவி அவருக்கும், விஜிலன்ஸ் டிவி அவருக்கும் உலகளந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ கோலார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட், கர்நாடக பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி, அது இன்க்ளூடிங் மைனாரிட்டி. கேஜிஎஃப்ல கட்டின எல்லா சர்ச்சுக்கு அமௌண்ட் வாங்கி கொடுத்தது நான் தான். ஏன்னா மீடியா போறதுனால எனக்கு தெரியும் கேஜிஎஃப் இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம். அந்த நேரத்துல தான் சிஸ்டர் என்ன அணுகுனாங்க, எங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு ஒரு கம்பேஷன் சில்ட்ரன்ஸ் ஹோம் பண்ணி கொடுங்க. அதுக்கு முழு அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர். ஆனா இப்ப நம்ம அந்த சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டா இருக்கிறதுனால பண்ணலாம், நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனா ஒரு சில அவங்களுக்கு ஆலோசனை நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய வாஞ்சை ஏராளமா இருக்கிறது, அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிற இயக்கங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு சப்போர்ட் பண்ற வகையில தான் இந்த பிறந்த நாள்ல அவங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஐ வில் வித் யூ சிஸ்டர் சொல்லியிருக்கிறேன். நான் எப்பவுமே கூட இருக்கிறேன். காரணம் என்னன்னாக்கா இப்ப நம்ம கிட்ட ஒரு பதவி இருக்குது, அந்த பதவியை கரெக்டா யூஸ் பண்ணணும். ஸோ சிஸ்டருக்கு சொல்லியிருக்கிறேன், நம்ம பிரின்சிபால் ஐயாக்கள் சொன்னேன். ஸோ திஸ் இஸ் தி பிக்சர், இது ஒரு பிக்சர். இந்த பிக்சர்ல நீங்க வாங்க, ஒருவேளை அப் அண்ட் டவுன் இருக்கும், அந்த அப் அண்ட் டவுன் நான் கிளியர் டவுன்ன்றதை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு ஐ வில் கெட் இட் ஃபண்ட் ஃப்ரம் மைனாரிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்களும் அதுக்குண்டான காரியங்களை செய்து வந்துருக்கிறாங்க. ஸோ 56 பர்த்டேல கண்டிப்பா நீங்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல தொடங்கணும். கண்டிப்பா நீ ஒரு கம்பேஷன் சில்ட்ரன்ஸ் ஹோம் தொடங்கணும். அதுக்கு என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். கர்நாடக பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியினுடைய சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அதே போல தலித் சேனா அன்பு சகோதரர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப, முரளி ஐயா அவர்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நம்ம முரளி சார் சொன்ன மாதிரி ஜான்சி ராணி அவங்களுக்கு பட்டம் கொடுத்தது வெரி வெரி லேட்டு. முரளி சார் எப்பவுமே கொடுத்துருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஸோ நாங்க ஒரு ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்த 56ல நீங்க டாக்டரா இருப்பீங்க. உங்களுக்கு ஃபோர்த் கமிங் அடுத்த வருகிற விஷன் எல்லாம் கடவுள் உங்களுக்கு பூர்த்தி செய்யட்டும். I am always with you, sister. Thank you for giving this opportunity. Principal, I have no time. இந்த நிகழ்ச்சிக்கு பரிமள இசை அவர்கள் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க.
நான்சியை வாழ்த்த வந்திருக்கிறாங்க. நம்முடைய அன்னை தெரேசா இந்த ஃபவுண்டேஷனை வந்து நான்சி நடத்துறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க. அதனால அதை தொடர்ந்து நடத்தும்படியாய் அதற்கு ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். தொடர்ந்து அதை என்கரேஜ் பண்ணி அவங்கள நடத்தும்படியாய் அவங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜ் கொடுங்க. மகிழா இதில் வந்து அவங்க மகிழா சமாஜில் கூட அவங்க வந்து ஒரு லீடராக இருக்காங்க. அம்பேத்கர் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட் வந்து காப்பாற்றுற கடமை நம்ம கையில் இருக்குது. அதனால இந்த நாளிலே அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எஸ்வி நாமத்தினால நன்றி சொல்கிறேன். நன்சி விஷ் ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. அதனால அது ஒரு குறை தான் இருந்தது. இப்போ நம்ம வராத குறை இருந்ததுன்னா பெரிய குறை நான்சிக்கு இல்லை. சம்பூர்ண ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் கொடுக்கணும். நான்சி அம்மாவுடைய சேவை பாருங்க, இந்த கிராமத்துல நிறைய இடத்துல அது செல்ல வேண்டும். அம்மா நான்சி அம்மாவுக்கு நான் வாழ்த்துகிறேன். நான்சி அம்மாவுக்கு சேவைக்காக இது வந்து மதர் தெரேசா அவார்டு குட்ரிச் ஃபெலோஷிப் என்று ஸ்தாபனம். அதன் மூலியமாக நான் இந்த அம்மா வாழ்த்துகிறேன். ஆண்டவரே ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே எங்களுமாய் இந்த சமூகத்தை கொடுக்கிறேன். 2025 வருஷத்துல கர்த்தாவே நடந்த எல்லா இடத்தை கட்டுப்படுத்தி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய வருடத்திலே பிறப்பது மாத்திரமல்ல, கிறிஸ்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ள பிறக்கிறவனுமாய் மகளுடைய இந்த பிறந்த நாளின் தெய்வீக கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். சகரியா 9:12 சொல்றீங்க, ஆண்டவரே இரட்டத்தனியான நன்மைகளை நான் கொடுப்பேன் என்று ஆண்டு கொடுத்த உத்தரவாதத்துல உறுதியா நிற்பானா அவன் சாதாரண மனுஷனுக்கு முன்னாடி நிற்க மாட்டான், ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பான். ஆமீன். அப்படியா அந்த புள்ளைய தனித்து உயிர்த்து போற கடவுள் குமாரல்ல என்னோட எல்லா விஷயத்திலும் 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து எனக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு நேற்று நடந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே கூட அந்த எனக்கு முதல் துணையா இருந்தாரு. அவருக்கு நான் நன்றி சொல்றேன். என்னோட இந்த 9 ஆண்டுகளாக என்னிடத்தில் ₹1 கூட எதிர்பார்க்காமல் டிவி சேனல் சுதி சந்தனா என்னை இன்னைக்கு வெளியெடுத்து வந்து காமிச்சுரை சரியான ஒரு சகோதரர் சுதி சந்தனா அவர்களுக்கு அவர்கள் அடுத்த எம்சி கவுன்சிலர் அம்பேத்கர் நகரை சேர்ந்த சோனியா தங்கமயிலை சேர்ந்த எஸ்ஐ பதிமலா மேடம் அவர்களுடைய அண்ணன் பையன் சுதர்ஷன் அவர்கள் தன்னுடைய அருமை சகோதரி நம்முடைய நான்சி ஸ்ரீமகள் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். அதை போன்று மெல்வின் அவர்களும் மாலை மரியாதை செய்து பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார்.
அன்பு அக்கா நான்சி ஸ்ரீமகள் அவர்களுக்கு அன்பு தங்கைமார்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து அவர்கள் பிறந்த இனிய நன்னாள் அக்கா ஸ்ரீமகள் நான்சி அவர்களுக்கு. இந்த பாடலை என்னுடைய அருமை ஃப்ரெண்ட் எஸ்ஐ பரிமள மேடம் அவர்களுக்கு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு விரும்பி கேட்ட ஒரு பாடல். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாரம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட நீ இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, நந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி. கண்ணே உன்னை காத்திருப்பேன், காக்கிருக்க காத்திருப்பேன், ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் இருப்பேன். தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன்.